புல்லு மார்க்கெட்டை வந்து நான் அடிச்சேன். 159 கடை அடிச்ச கில்லாடி நான். அங்க வந்து எஸ்சிங்களும் அடிச்சோம். அந்த எஸ்சிங்களுக்கு என்ன மோசம் ஆச்சுன்னு செகண்ட் எபிசோட்ல சொல்றேன். எஸ்சிங்களுக்கு என்னத்துக்கு மோசம் வந்துச்சு, அதுல என்னத்துக்கு நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தேன்னு செகண்ட் சொல்றேன். 2 கோடி அவருக்கு சார்டிபிகேஷன் அவர் இடத்துல அவரு, ஏன்னா முன்னால எம்எல்ஏ எல்லாத்திலயும் கிங், அவரு ஒன்றுல மாத்திரம் ஃபெயிலர். பேச்சுல கிங்கு, எஜுகேஷன்ல கிங்கு, எம்எல்ஏல கிங்கு, லஞ்சம் வாங்குறதுல ஃபெயிலர். நம்மளாம் வந்து முயற்சி எப்படி செய்யணும், நம்மளுக்கு எந்த உரிமை இல்லைங்க. எனக்கு ரோடு போடலடா, எனக்கு ட்ரெயின் கட்டலடா அப்படின்னு சொல்லி கேட்கிற உரிமைக்கு நம்ம உள்ளவன். ஓரண்டல் லைன்ல மாரியம்மா கோயிலுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ எல்லாம் கவுன்சிலர் இல்லை, பிரசிடென்டா இல்லை, இந்த ஊர் மகனா உங்ககிட்ட வந்து நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். நான் வழியில போற போக்கெல்லாம் சொல்றான், வள்ளல் வந்து எதுவுமே செய்யலைங்க, எதுவுமே செய்யலைன்ட்டு. அதனால நான் செஞ்சதை வந்து 4 பேருக்கு தெரிய வைக்கிறது என் கடமை. நான் ஊருக்கு என்ன செஞ்சதை, ஓரண்ட் லைனு புள்ளியா ஊருக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன், இந்த லைனுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். 2 வார்டுக்கும் அவ்வளோ நேரம் ஒரு 15-20 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். நீங்க வந்ததுக்கெல்லாம் உங்க காலில் தண்ணி பிரச்சனை ரொம்ப கொடூரமான பிரச்சனை. தண்ணி இது தாய்மார்கள்லாம் என் பின்னால வந்தாங்க. நாங்க நைட்டும் பகலும் போயிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப தண்ணிக்கு ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு சாட்சி பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் இருக்காரு, ஜெயசீலன் பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, நம்ம வேணி பாண்டியன் கவுன்சிலர் இருக்காரு, முக்கியமான வந்து விட்னஸ் வந்து நம்ம வெற்றி சார். அப்போ நைட்டும் பகல கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வெற்றி சார் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு போர் போட்டேன். அது என் சொந்த செலவு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா உண்மை பொய் சொல்லுங்க, பரவாயில்ல. இத்தனை பேர் எதுனா நான் பொய் சொன்னா போடும். அந்த போரு முனிசிபாலிட்டி போட்டது இல்ல, என்ன என் சொந்த காசுல ஆர்சி வேலாயுதம் புள்ள வள்ளல் முன்சாமி சொந்த போரு வெற்றி சார் வீட்டுக்கிட்ட ஒரு போர் போட்டேன். கரெக்டா சார்? அதே மாதிரி வெஸ்டின் பிளாக்ல இருந்து யாருன்னா வந்துக்கிறீங்களே எனக்கு தெரியாது. வெஸ்டின் பிளாக்ல அதான் தம்பி இருக்காரு, அது என்ன பேரு, அதுக்கு துண்டு லைன் கோவம் வர வேற ஒரு பேர் இருக்குது. வெஸ்டின் பிளாக் துண்டு லைன் சொல்லுவாங்க. ஓரண்டல் லைன்ல போர் போட்டு, இந்த வெஸ்டின் பிளாக்ல போர் போட்டு இவங்க எல்லாம் பூச்சி பிறகு மீதி இருக்கிறத தான் அவங்களுக்கு விடுவாங்க. என்ன தம்பி உண்மையா பொய்யா? 50 வருஷமா தண்ணி ப்ராப்ளமே அங்க வந்து ரொம்ப தலைவெட்டு ஆழ்ந்துச்சு. அந்த நேரத்துல அங்கேயும் போயிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு என் சொந்த காசுல மார்த்தட்டி சொல்றேன், என் சொந்த காசுல அதே துண்டு லைன்ல ஒரு போர் போட்டு, அது மாத்திரம் இல்ல, அந்த துண்டு லைன்ல இருந்து நம்ம செல்வம் மாமா வீட்டு வரைக்கும் ஃபுல்லு பைப் இட்டுன்னு வந்தேன். தெருவுக்கு குழா போட்டேன். அந்த தண்ணி கஷ்டம் இருக்கிற நேரத்துல சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அது பைப்பு வேலை செய்யறவன் நோண்டுறவன் போரு எந்த என் சொந்த காசு. உண்மையா பொய்யா? அதே மாதிரி ஓரண்ட் லைன்ல கீழே வந்து விநாயகர் கோயில்கிட்ட இருந்து வந்திருப்பீங்க. அந்த வர நேரத்துல உங்களுக்கு தெரியாது யார் போட்டா போருன்ட்டு. விநாயகர் கோயில் முன்னாடி நான் வந்து என் சொந்த காசுல போட்டுக்கிற போர், வட்டிக்கு வாங்கி காசு இல்ல, வட்டிக்கு வாங்கி போட்ட அது 3வது போரு எந்து. கரெக்டா? 3 போரு. ரோடு இதே எதிரில் உட்காந்துக்கிறீங்க. ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து டிரைவர்ஸ் லைன் வரைக்கும் நான் போட்ட ரோடு. கரெக்ட்? அந்த ரோடு மாத்திரம் இல்ல, அந்த ரோடுக்கு 30-40 வருஷம் டேர்ச்சி அடிச்சுன்னு ட்ரெயின்ல போயிட்டு இறங்கின்னு வரவங்களுக்கு அது லைட் போல் போட்டு, என்னப்பா போல் போட்டு அதுக்கெல்லாம் லைட் போட்டு இட்டுன்னு வந்தோம். யாரு? நானு. அந்த இது ஆச்சா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரி ஆனா இது நீயும் வெற்றி சார சொல்ல வேண்டியது ப்ரூஃப். பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து சார், பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து மாரியம்மா, பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து அந்த குறிச்சேடியில இருந்து அங்கிருந்து பிசி கணேசன் வரைக்கும் ஒரு ரோடு போட்டேன். பிசி கணேசன் வீட்டுல இருந்து இங்க இருந்து பாரு, இந்த காங்கிரீட் ரோடு இப்ப போட்டது, இந்த காங்கிரீட் ரோடு வந்து போட்டேன். அந்த காங்கிரீட்ல இருந்து தார் ரோடு சுமார் 2 கிலோமீட்டர் ரோடு நான் போட்டுக்கிறேன். ஆச்சுங்களா? அப்புறம் பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து உக்கட் கொடுற சோக்கம் கலாமண்டலம் பேக் சைட்ல அங்க சின்ன கடைன்னு வாங்க, சின்ன கடை
சின்ன கடை கலாமண்டபத்துக்குள்ள 3 வீடுன்னு வாங்க. அந்த 3 வீட்டுக்கு ரோடே இல்லை. நான் பிறந்ததுல இருந்து ரோடு இல்லை. அதுக்கு ரோடு போட்டேன் நான். அது ரோடு போட்டேன் நான். என்னப்பா கிஷோர், அந்த ரோடு நான் போட்டது. அதே மாதிரி வாரண்ட் லைன்ல இருந்து வெஸ்டின் பிளாக், வெஸ்டின் பிளாக்ல 4வது வார்டு 5வது வார்டு வருது. இவருது பாதி எந்த பாதி. காங்கிரீட் ரோடு சென்டர்ல காங்கிரீட் போட்டது. ஏன் பண்டுல 5வது வார்டு பண்டுல அந்த காங்கிரீட் புதுசா போட்டுக்கிறோம் இவருக்கு தெரியும். அப்புறம் மிஷின் கடையில இருந்து இவங்க வீட்டு வரைக்கும், சர்ச்சில் இருந்து கலாமண்டபத்து வரைக்கும் கொடுத்தனா இல்லையா? அந்த ரோடெல்லாம் கனெக்ட் பண்ணது என் பீரியட் இல்லையா, இல்ல எனக்கு முன்ன வந்த பீரியட் இல்லையா? சொல்லுங்க. நான் பண்ணது. அதே மாதிரி ஜெயசில நான் மனசாட்சிக்கு சொல்லுங்க, இந்த லோஸ்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு தெரு கூட கல்வெட்டு இல்ல. அந்த எல்லா கல்வெட்டும் நான் போட்டேன். கல்வெட்ஸ் எல்லாம் நான் போட்டேன். அப்புறமா நான் பதவி ஏற்றுக்கிற நேரத்தில் ரிசைன் பண்ணிட்டு வந்துடலான்ட்டேன். தண்ணி லைட் இல்ல. கேஜிஎஃப் பூரா 8000 லைட் போட்டுக்கிறேன். 8000 லைட்ஸ். அது கேஜிஎஃப்க்கு வரவே இல்லை. நான் சொல்றேன் 35 வார்டுக்கு. இது நம்ம லைன்கள். இது கட்சி இல்ல, ஓட்டு கேட்கறதுக்கு வரல, பிரச்சாரம் இல்ல. இது நான் சொன்னதுல எதனா ஒரு மிஸ்டேக் தான் சொல்லு. அது இல்லாம ஐயா, இந்த வாரண்ட் லைன்ல ஒரு ப்ராப்ளம் என்ன நாடி வரவங்கள யாரை நான் விட்டுக்கிறோம்? என்கிட்ட வரவங்கள, வராதவங்கள நான் ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பைசா செலவு பண்ண விடுறது இல்ல. நான் பாக்குறேன். ஹாஸ்பிட்டல் விஷயம் என்கிட்ட வரப்போ நான் பாத்துக்கிறேன். எத்தனையோ பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு இந்த போலீஸ் பிரிட்ஜில இருந்து இந்த கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு ரோடு, அதே பாட்டுக்கங்கம்மா கோயில்ல இருந்து பார்க் ஒரு ரோடு, அதே அந்த இடத்துல ஒரு பெரிய பார்க். மாண்புமிகு எம்எல்ஏ ரூபா சசிதர் மேடம் போர்டு ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப்ல போட்டவன் நானு. அது என் சொந்த காசு. அந்த பார்க் கூட 6 லட்சம் ரூபாய் தான் இதுல இருந்து வாங்கினேன். நான் போய் பேச மாட்டேன். 6 லட்சம் ரூபாய் தான் நான். ஆனா அவ்வளோ பெருசு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் காசு 20 லட்சம் என் காசு. என் காசுல இதே மாதிரி இந்த வாரண்ட் லைன்ல எப்படி கோயில் கட்டணும், அதே மாதிரி என்ட்ரிஸ்ல ஒரு நாளைக்கு வெட்டு குத்து அடி தடி போலீஸ் எல்லாம் ஆங்காரமா இருக்குது. மாரியம்மா ஆங்காரமா உக்ரமா எழுந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ற நேரத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்க எப்படி கோயில் கட்டணும், அதே மாதிரி ஒரு கோயில் அந்த வார்டு கட்டிக்கிறேன். 20 லட்சம் ரூபாய் பார்க்கு, 20 லட்சம் ரூபாய் கோவில். எந்த கவுன்சிலர் பண்றான்? எந்த லீடர்ஸ் நான் காட்டு இது மாதிரி பண்றவங்கள? இது மாத்திரம் இல்ல, என்ட்ரிஸ்ல அனில் சார் 4 போர் ரன்னிங்ல இருக்குது. ஐடிஐல பாலார் போர் இருக்குதா? அங்க கொல்லியில என் போர் தான் ஓடின்னு இருக்குது. டிராமா கொட்டாய்க்கு முன்னாடி 1, இதே போலீஸ் லைன் கிட்ட 1. 4 போர் எந்த ஓடி நிக்குது. 2 போர் ஃபெயிலர். 1000 அடி 1, 800 அடி ஃபெயிலர். ஏமா ஆர்டிஓ இதுல இது டிஆர்ல 2 போர். இவ்வளவு போருக்கும் 1 கோடி எந்த செலவு? எவ்வளோ? 1 கோடி ரூபாய் போர்வெலுக்கு மாத்தம். செகண்ட் லைன்ல இருக்காரு. தெருவா காங்கிரீட்டை ஒடிச்சு பைப்பு போட்டு இன்னைக்கு வீடு கனெக்ஷன். யாரும் தெருவில் புரியுறது இல்ல. நீங்க மைன்ஸ்ல வேலை செய்யற நேரத்துல கூட 10 கோழா 5 கோழா 2 கோழான்னு பேருந்துச்சு. இன்னைக்கு யார் வீட்டுல கவுன்சிலரா நான் கனெக்ஷனுக்கு 5000 ரூபாய் கேட்டுக்கிறேன்னா, கனெக்ஷனுக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறீங்களா? வாட்ச்மேன் சொன்னா இவங்க எடுத்துரு மக்கள் தாம்பா எடுத்துன்னு போட்டோ கொடுப்பா அப்படின்னு நல்லா பண்ணேன். நான் மாரியம்மா கோயில்கிட்ட இருந்து சொல்றேம்மா, 1 கோடி ரூபாய் தண்ணிக்கு போருக்கு, வெறும் போருக்கு மாத்திரம் 1 கோடி. 20 லட்சம் ரூபாய் பார்க்கு, 20 லட்சம் ரூபாய் கோவில். கணக்கு போட்டுங்க நீங்களே எத்தனை கோடின்னு. இதே ஆர்டிஓ ஆபீஸ்ல நான் பிறந்ததுல இருந்து பங்களா பார்த்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரோடு இல்லாத இருந்துச்சு, இப்ப போட்ட ரோடு. அதே மாதிரி என்ட்ரிஸ்ல இந்த முருகர் கோயில்ல இருந்து இந்த மெயின் கனெக்ஷன் நான் வெளியே வந்துட்டேன். என்ன பழி வாங்குறதுக்கோசரம் இந்த இதே போடல. இல்ல சொல்றேன், இதுக்கு வர ஃபர்ஸ்ட் அங்க ரோடு இப்ப ஜெல்லி போட்டு விட்டுக்கிறாங்க. அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெண்டர் ஆயிட்டுக்குது. வள்ளல் முன்சாமி வெளியே வந்துக்கிறான்னு பழி வாங்குறதுக்கு என்னவா அந்த ரோடு நிக்க வச்சுக்கிறாங்க. அந்த ரோடு கண்டி போடலன்னா
அப்புறம் நான் காட்டுறேன் யாருன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு வாரத்தை 10 நாள் டைம் கொடுக்குறேன். அது ரோடு போட்டோம். அது மாத்திரம் இல்லை என் தாய்மார்களே, அங்கிருந்து போர் போட்டது உங்களுக்கு சொல்லிட்டேன். இது லைட்டு அதே மாதிரி என்ட்ரிஸ்ல என் வார்டுக்கு 2 போட்டு அந்த ராமர் கோயிலுக்கிட்ட வந்து 3 ஐமாட்ஸ் என்ட்ரிஸ்லனா இந்த என்ட்ரிஸ்கார் உக்காந்துக்கிறாரு இல்லைன்னு சொல்லிட்டோம். டிராமா கொட்டாயி தண்ணி வச்சுன்னு அசிங்கமா குமிஞ்சு போச்சு, குட்டி சேவராச்சு. அந்த டிராமா கொட்டாயை வந்து சீர் பண்ணி அது முன்னாடி வந்து மாடு கட்டின்னு மாடு செட் ஆயிட்டு இருக்கோம். நான் கட்டி அந்த அந்த நம்ம தாய்மாருங்க வீட்டை சுத்திலே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு ரவுண்ட் பண்ணிக்கின்னு அந்த தாய்மாருங்களெல்லாம் வந்து வாக்கிங் போனதுக்கோசரம் அங்க ஒரு பார்க்கு பிளஸ் அந்த டிராமா கொட்டாய் அது சர்ச்சு கொடுத்துருக்க. சர்ச்சு நடத்துங்க, சர்ச்சு நல்லது, கடவுளை புத்தி சொல்றதுங்களுக்கு சர்ச்சுங்களுக்கு கொடுத்துருக்க. அது அவ்வளோ பண்ண. எல்லா வார்டுலயும் நம்ம வார்டுல 2, என்டிஸ் வார்டுல 3 வாட்டர் ஃபில்டரு, டிராமா கொட்டாய்க்கு பின்னாடி 1, இந்த பார்க் பக்கத்துல 1, அதே மாதிரி ஏ டைப்ல 1. அதே மெயின் கேட்ல எவனோ எந்த கில்லாடியும் போயிட்டு எந்த கவுன்சிலர் வந்து பெம்மல்ல வந்து கை வைக்கல. மெயின் கேட் கிட்ட இருந்து பார்க் வரைக்கும் ரோடு. அது மாத்திரம் இல்ல, அங்க 2 போர் போட்டுக்கிறான். எது அங்க வந்து எத்தனை போர் நான் டோட்டலு என் சொந்த போர் 4, ஃபெயிலர் 2 6, ஏ டைப்ல 2, இங்க ஒரு 3, எவ்வளவு ஆச்சு? 5 ஒரு 6, 11 போர் என்ட்ரிஸ். செகண்ட் லைனுக்கு மாத்திரம் 11 போர். அதே மாதிரி 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பார்க் அழகா பண்ணிக்கிறேன் ஏ டைப்ல. இப்ப இது கூட எக்யூப்மெண்ட்ஸ் போட்டா அது அழகாவும். இவர் ரொம்ப கோரிக்கை வச்சாரு இங்க ஒண்ணு பண்ணோம்னு சொல்லிட்டு. சரியாப்பா, பார்க் ஆச்சு. அப்புறம் இன்னும் ரொம்ப நான் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. நீங்க சொல்லுங்க, இன்னொரு கவுன்சிலர் வந்தா இது போட்டு கொடுத்தாதான் உனக்கு ஓட்டு போடுற நிலைமையில நான் ஓரண்ட் லைன்ல வச்சுக்கிறேன்னா பஞ்சாயத்து சார்ல தலைவர சொல்லுங்க, ஜெயிச்சலண்ணா சொல்லுங்க. என்ன ஒண்ணுன்னா இவர் கோரிக்கை இங்க ஒரு பார்க் பண்ணி கொடுக்கணும்ட்டு. யாருது? இவருது இல்லையா? அப்புறம் அன்பண்ண வீட்டுக்கிட்ட ஒரு பார்க் பண்ணோம். அது எம்எல்ஏ பண்டு, அவன் ஓட்டா எம்எல்ஏ கண்டுக்கல, அது அப்படியே நிக்குது. அதை தவிர என் வாழ்ல நீங்க இவ்வளவு பார்த்தேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இங்க வந்து நம்ம எல்லாம் ஏழைப்பட்டவங்க கல்யாண மண்டபத்துக்கு எல்லாம் போயிட்டு நம்ம பண்றதுக்காக இங்க ஒரு கல்யாண மண்டபம் சாங்ஷன் பண்ணேன். என்டிஸ்ல வந்து பண்ணேன். நல்லவனுங்களுக்கு பிறந்தவனுங்க எழுதி போட்டானுங்க 1 கோடி ரூபாய் அப்படியே இருக்குது. நகரோத்னா போர்ல எல்லா வார்டுக்கும் படி அழுந்து குத்துவன் நானு. இவர் இருக்கிறாரு பாரு, என் வார்டுல வேலை இல்லை, ட்ரெயின் எடுத்துன்னு போய் போட்டுக்கணும், அங்க போட்டுக்கினாரு. இங்க இருந்தே டவுனுக்கு கொடுத்தேன். எங்க வேலை இருந்தா தான் நான் செய்யறதுக்கு. நீங்க இது நான் பொய் சொல்ல, அவங்க வந்து சைலண்ட் ஆக்குறாங்க, ஏதோ நான் சொல்றதுக்கு தலாட்டுறான்னு நினைக்காதீங்க. நீங்க பத்திரிகை நிருபர் போங்க, ஏப்பா முட்டாள் வள்ளல் இந்த மாதிரி போயிட்டு இங்க 10 அடி ரோடு போடல, அங்க 20 அடி ட்ரெயின் போடல அப்படின்ட்டு என்ன திட்டுங்க இல்லையாண்ணா? அதே மாதிரி நீங்க உங்க முகத்துல கலை வரணும், நீங்க ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார கூட்டினு வந்த இந்த மாரியம்மா கோயில்ல என்ன மாதிரி பாடகர்கள் எல்லாம் கூட்டினு வந்த, சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தையில இருந்து, ராஜலட்சுமில இருந்து, பரத்ல இருந்து, லோகநாத்ல இருந்து, பழனியில இருந்து, வாரண்ட் லைன்ல மியூசிக் வச்சாவ வாரண்ட் லைன்ல வந்து ஒரு மாதிரி களை கட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருவாங்க. ஆச்சுங்களா? இப்போ இந்த 2 லைன் நான் கொஞ்சம் கவனக்கிற வரைக்கும் சொல்றேன். ஜாஸ்தி எல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு விரும்பல. இன்னொன்னு, நம்ம என்னவோ பேசுறோன்னு இவங்களை பார்த்த உடனே நம்ம என்னென்னோ பேசுது. ஆனா என் தாய்மார்களை பார்த்து நான் ஒரு பொய் கூட பேசல. எம்எல்ஏ கிட்ட போயிட்டு எங்க வீட்டுக்கு ஒண்ணுமே செய்யல, எதுவும் பண்ணல, நான் வீட்டுல போயிட்டு சோறு ஆக்கி வைக்க முடியும்? வா என் வீட்டுக்கு வா, உனக்கு சோறு போடுறேன். வள்ளல் வீட்டுக்கா 24 வயசு வருது, எனக்கு பசியா உங்ககிட்ட வர, ஏமா எனக்கு கொடுன்னு நான் உங்ககிட்ட வாங்கி தந்துறேன். நான் உன் புள்ள. நீ நெக்ஸ்ட் கவுன்சிலர்ல என்ன வைக்கவ? எனக்கு இந்த ரோடு போட்டு கொடுத்தா உனக்கு ஓட்டு போடுற, இந்த போட்டு போடுற, ஒண்ணுமே இல்லையா? என்ன இருக்குறியா வார்டுல? ஆல் த பினிஷ்ட், எதுவுமே இல்லை. நான் பண்ண ஒரே வேலை, உங்களுக்கு இந்த மைன்ஸ்ல வீடு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அது விழிப்புணர்வு இடத்துல அதுல ஒரு மீட்டிங் வைக்கிறேன். அதுல என்னென்ன இது என்னென்ன செய்யணும், இந்த வீடு உங்களுக்கே நான் வாங்கி கொடுக்காத நான் சாவறது இல்லை. இந்த வீட மைன்ஸ் வீட இந்த மைன்ஸ்ல இருக்கிறவங்க யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டோம். எனக்கு எல்லாம் கோஆபரேஷன் பண்ணும். நீ எனக்கு பதவிக்கு இதுவோ ஒன்னும் வேணாம். இந்த மைன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து
நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி, அந்த பிஜேபிக்கு வந்து முனிசிபாலிட்டி மூலியமா தான் இந்த வீடு, இந்த ஃபர்ஸ்ட் வீடு இது இவ்வளவு இருக்கு நாங்க வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க அந்த வீடை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா என்கிட்ட இருக்கிற ஸ்கீம்னால தான் முடியும். வேற எந்த கில்லேடி வந்து என்ன பண்ணிட்டு வச்சாலும் முடியாது. ஆனா அவங்களும் பண்றவங்க பண்ணிட்டோம், சந்தோஷம், ஏத்துக்கிறேன். எல்லாம் கை ஜோடிக்கணும். தங்கவயல் தலைவருங்க எல்லாம் என் கூட கை ஜோடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்க வீடு வந்து சேரும், உங்களுக்கு பட்டா வரும். அப்ப நீங்க தைரியமா சட்டை பூச்சின்னு வரும். ஒரு வார்டுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன், அதுக்கு வரேன். நெக்ஸ்ட் ஜென்ரலா ஒன்னு சொல்லிடுறேன்மா, உங்க வீட்டு புள்ள நான் கேஜிஎஃப்க்கு என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க. மார்க்கெட்டை வந்து யாருக்கு கனெக்ஷன் இருக்குது யாருக்கும் தெரியல. நான் இல்லைன்னா மார்க்கெட் இல்லை. அதுல இருக்கிற இந்த பாரு, மார்க்கெட்ல கடை வச்சுக்கிற ஐயோ கேட்பாரு, அதுல இருக்கிற ரூப்ல வச்சுட்டு யாருமே பண்ணாத சாதனைய இந்த 7 வருஷமா வாழ்ந்துனுக்கிறான். மார்க்கெட்டை நான் வந்து நிக்க வச்சேன். அப்புறமா எங்கேயும் தமிழ், எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு போராட்டம் ஆச்சு. தமிழ் யாரப்பா கவனிச்சது? பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பேர் அழிச்சிட்டு போயிட்டான். யார் அழிச்சது? இன்னைக்கு நம்ம கன்னட சகோதரர்கள், யாரு கன்னட சகோதரர்கள், நம்ம இது கேஜிஎஃப்ல வாழ கன்னட சகோதரர்கள், நாங்க முயற்சி எடுத்து அவங்க சப்போர்ட்ல ஆயிருக்காரு. அவங்க சப்போர்ட் நல்லா இருக்கட்டும். அவங்க எங்க இருந்தாலும் அந்த கன்னட சகோதரர்கள் சங்கட்டன அப்படின்னா அந்த சங்கம்லாம் சேர்ந்து தமிழ் எழுதுன. இப்ப தமிழுக்கு தான் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பார், கஷ்டப்பட்டு நான் எழுதுனேன். கன்னடம் இல்ல, தமிழும் இல்ல. அது யாரும் கேட்க மாட்டாங்க. நீ போனா கூட பஸ் ஸ்டாண்ட் இப்படி பார்த்துட்டு போயிட்டு வந்து அந்த தமிழ் தெரியாத போயிடணும். கன்னடால கூட இல்ல. நாடுகவி குவம்பு பஸ் ஸ்டாண்டு எல்லா ஊர்லயே பிளாஸ்டிக்ல போட்டு நான் வந்து பண்ண. முன்னாள் இருந்துச்சு ஒரு அம்மா வந்துச்சு, அது என் மேல வைத்தஸ்ல வச்சு அந்த பேர் வந்துரு வானா நிக்க வச்சிச்சு. இப்ப இதுல பண்ணாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வண்டி விடாம சேரை போட்டு பெயிண்ட் அடிச்சு அங்க ஒரு ஐ மார்க்ஸை போட்டு பண்ணவன் நானு. யார் பண்ணது? கவுன்சிலர் பண்ணது கேளுங்க. அப்புறமா பாபா சாஹேப் அம்பேத்கர், இப்படி தட்டினா அம்பேத்கர், இப்படி தட்டினா அம்பேத்கர். அம்பேத்கர் பார்க்க டிஸ்மாண்டில் பண்ணோன்ட்டான். சிலை நம்ம தங்கவயல் சிம்மக்குரலின் சிஎம் ஆறுமுகோடி அவருடைய சிலையோ அம்பேத்கர் சிலையோ ஒருத்தி எடுன்ட்டான். கோர்ட் ஆர்டரு. எவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன் புள்ள வாரண்ட் லைன் புள்ள வள்ளல் முன்சாமி ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு என் சொந்த செலவுல அம்பேத்கருக்கு ஸ்டே வாங்கி நிக்க வச்சது வள்ளல் முன்சாமி. அது இடிக்கூடாது. அம்பேத்கர் நம்ம தெய்வம், எல்லாருக்குமே எல்லா வர்க்கத்துக்கும் தெய்வம்ட்டு அது இடிக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி கொடுத்தது யாரு? வள்ளல் முன்சாமி. யார் வந்தாங்க கோர்ட்டுக்கு? அது ஸ்டே வந்து பட்டாசு வந்து வச்சு கொண்டாடினாங்க. அப்புறம் நான் போயிட்டு ஃபயர் பண்ணேன். ஏய் கோர்ட்டால போய் நின்னவன் நானு, ஜட்ஜி பேர் என்ன, வக்கீல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பேத்கருக்கு ஸ்டே வாங்கினவன் நானு. அதுல வந்து நிறைய நம்ம மாதம மித்திரர்கள் அவங்களாம் கூட கஷ்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. தமிழ் எழுதுறதுக்கு மாண்புமிகு முன்னாள் நகர்மன்ற தலைவர் தாஸ் சின்னசௌரி அண்ணன் ஹெல்ப் பண்ணாரு. அதுல நம்மளுக்கு இருக்குது எழுதுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு தாஸ் அண்ணன் கொடுத்தாரு. அவரை மறக்கக்கூடாது. நானு பெம்மல்ல தனியார் மையமாக்குறேன். நாங்க தோல்கட்டுக்கிட்ட ஸ்டார்ட் ஆயிட்டு திரு தோல்கட்டுக்கிட்டே ஜனம் நிற்கிறான், அவ்வளவு இறங்கிறான். இந்த ஆர்சி வேலை இத மகன் 5 லட்சம் செலவு பண்ணி போராட்டம் நடத்தினேன். 5 லட்சம் செலவு பண்ணி, சாரிப்பா புதுசா வாங்கி கொடுக்குறேன், செலவு பண்ணி நான் வந்து போராட்டம் பண்ணேன். அதே மாதிரி டீ சேலுங்க ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டான். காம்பவுண்டு பக்கத்துல சாப்பாடு போட்டேன். அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் எல்லாம் போயிடுச்சு உள்ள. இவங்க நினைச்சுட்டு போங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தா எஃப்ஐஆர் இருந்தா ஒருத்தர் வேலைக்கு போய்க்க முடியாது. நைட் எல்லாம் தூங்காம கோட் ஆஃப் கான்டாக்ட். அந்த டைம்ல நானு பெம்மல் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எம்எல்ஏ கூட்டின்னு போயிட்டு அவங்கள சால்வ் பண்ணி அன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். உள்ள உக்காந்து இருந்தோம்ல சால்வ் பண்ணி விட்டோம். இதுக்கு போனோம், இதுல அம்பேத்கர் இது பைலட்ஸ் கிட்ட தர்ணா உக்காந்தாங்க. என் பாட்டுக்கு நானும் போயிட்டு கொஞ்ச நேரம் கத்தினேன், ராமா கோவிந்தான்ட்டு கத்திட்டு என்னப்பா என்னால முடிஞ்சதுன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா.
அது ஒரு உணர்வு. டிசிஎலுங்கிறது கொரோனால உண்மையிலே சொல்றேன் பாரு, கொரோனால என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஆளே கிடையாது. உயிரோட வந்துட்டு பாரு, வார்டுல இருந்தாரு கொரோனால. பிசி கணேசன் சேகர் அண்ணன் செத்துட்டாரு, பஞ்சாயத்து தலைவர். எனக்கு எலெக்ஷன்ல ரொம்ப பாடுபட்டாரு. இவரு அழுந்து நின்றாரு, அவரு சிசி நின்றாரு, சிசினு செத்து போட்டாரு, இவரு ஆழ்ந்து நின்று வெளியே வந்துட்டாரு. நிஜமா இந்த கிட்டு போட்டுக்கின தைரியமா போயிட்டார். ஆமா, அந்த கொரோனா டைம்ல ஒரு கோரம் இல்ல தாய். ஆம்புலன்ஸ் எத்தனை வந்து விட்டாங்க, ஆம்புலன்ஸுக்கு டீசல், டிரைவருக்கு பேமெண்ட், இங்கிருந்து பிரைவேட் இது ஆம்புலன்ஸுக்கு டிரைவருக்கு காசு, அப்புறம் மாத்திரை மருந்து. ஒரு புள்ளிங்களாவது எப்பா என் புருஷனை காப்பாத்திட்ட, எப்பா எங்க அப்பாவை காப்பாத்திட்ட, எப்பா நீ கடவுள் என்ன வாத்துனதுக்கோசரம். அம்மா 67 வயசுல நான் எப்படி இருக்கிறேன் பார். என் தாய்மாருங்க வாத்துந்து சார் 4 மணிக்கு எப்பா ஊரெல்லாம் போனேன், யாரும் கவனிக்கல. வள்ளல் கிட்ட போங்க, வள்ளல் கிட்ட போனானு. நாம பேரெல்லாம் வந்து நான் இது வால்போஸ்ட் வச்சு ஒட்ட மாட்டேன். நான் பண்ண அந்த தர்மம் என் தலை காக்குது கொரோனால. அப்புறமா ஜேசிபி வச்சுக்கின்னு ஒரு ஜேசிபி நோண்டுறதுக்கு எவ்வளவு மாமா கவுன்சிலர்? 10,000 12,000 5,000 ஏமாத்துறான். மகனை அடிச்சு தோர்த்திட்டு முனிசிபாலிட்டி ஜேசிபி எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு 2 பேரும் வச்சுட்டு போராடணும். நைட்டெல்லாம் தூங்கல. பெங்களூர்காரன் போன் பண்ணுவான், வேலூர்காரன் போன் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவாங்க. 168 பாடி ஃப்ரீயா வந்து அங்க வந்து எங்களை நாடுனவங்கள ஃப்ரீயா வந்து பச்சிட்டு அவன் பதிக்கிற காலங்களெல்லாம் உந்து அவங்களுக்கு ரேஷன் கொடுத்து காசை கொடுத்தவ வள்ளல் முன்சாமி. அது எவ்வளவு பெரிய நல்ல வேலை. 168 பாடி. இதெல்லாம் நீங்க பெரும் பண்ண நம்ம லைன்கார புள்ள இவ்வளவு செஞ்சுக்குது அப்படின்ட்டு. அந்த கொரோனால வந்து இது நம்ம பிரசிடென்ட் வண்டியில ஸ்பீக்கர் கட்டின்னு போனேன். எல்லாம் கேலி பண்ணான். என்னன்னு பண்ணா கேலி பண்ணான். பிரசிடென்ட் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுகிறான்னு. என் ஊரை காப்பாத்தணுன்றதுக்கோசரம் நான் எவன் கேலி பண்ணல, ஐ டோன்ட் கேர்ன்னு. என் ஊரை காப்பாத்துறதுக்கு கொரோனாக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். வாட்டர் டேங்க் உங்க வீடுகளுக்கெல்லாம் விட்டேன் நான். யார் காசு? எங்க காசு. அரிசி எங்களால முடிஞ்சாலோ மேடம் அரிசி கொடுத்தாங்க, அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, கூலி கொடுக்கறது, எடுத்துன்னு போய் இறக்குறது, சித்தராமையா பங்கன் பண்றது, எல்லாம் வள்ளல் காசு. பாருங்க எவ்வளவு காசு போட்டுக்கிறேன்ட்டு. என்னப்பா கொரோனால நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். முனிசிபாலிட்டியில நம்ம கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்ன முனிசிபாலிட்டிக்கு ஒரு பேர் வரணும், கேஜிஎஃப்னு ஒரு போர்டு, ஒரு ஜெராக்ஸ் மிஷின், 5 ஜேசிபி விட்டு என்டையர் கேஜிஎஃப் கிளீன் பண்ண. எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணி கொரோனாக்கு அதுக்கெல்லாம் வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ண. நான் மாரியம்மா முன்னாடி சொல்லுங்கிறேன், போய் பேசல. 1 கோடி செலவு பண்ண. அப்புறமா ஒரு புட்டம்மா, அந்த அம்மா ஒரு ஏழப்பட்ட தாய், ஊடு வந்து எரிஞ்சு போச்சு. ஊடு எரிஞ்சிச்சு, கை பத்திக்கிச்சு. தில்பட்ஸ் இல்லப்பா, இங்க எட்கர் ஷாப்ட் பின்னாடி புட்டம்மா எனக்கு தெரியுமே. அந்த அம்மாக்கு வீடு கட்டி கொடுத்தேன் நானு. மாரியம்மாக்கு எப்படி கோயில் கட்டணும் அதே மாதிரி கோயில். சிஎஸ்ஓ உள்ள, இவங்க சிஎஸ்ஓ உள்ள அவங்க போயிட்டு ஆர்கே செல்வமணி அவரை கூட்டு வந்து நின்று அந்த தாய்க்கு நான் கட்டுறேன் சார், கவர்மெண்ட்ல இல்ல என் சொந்த காசுல போடுறேன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். உண்மை போயப்பா எஸ்பி ஆபீஸ் நிறைய போராட்டம் பண்ண. முதல் மந்திரி வீட்டுக்கிட்ட போயிட்டு முக்கியமந்திரி நிம் மனை வந்து நான் சாய்த்தினேன்னா அவர் TV9 கார் போட்டா இந்த மாதிரி கேஜிஎஃப் அத்தியட்சரு வீட்டுக்கிட்ட சார், அது எவ்வளவு பெருமை. இது மாத்தல, நல்ல எஸ்பி வந்துக்கிறாரு. அதுவும் ரொம்ப நல்ல இதுதான். அப்புறம் இந்த குப்பிங்களெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கேஜிஎஃப்ல கொட்டி வச்சிருந்தாங்க. அதை ரீசைக்கிள் பண்ணோன்ட்டு 5 கோடிக்கு வந்துச்சு. யாருமே கவனிக்கல. அப்போ இந்த வள்ளல் முன்சாமி ஆர்கே செல்வமணின்ற கலெக்டர் கிட்ட போயிட்டு, சார் என் வீட்டு ஏழப்பட்ட ஊரு அங்க எடுத்துன்னு போயிட்டு நீ மாத்தக்கூடாது, அதை குடு சாருன்னு 5 கோடிக்கு எடுத்து கட்டணும் நானு. அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, சுமதி ஜெயினி ஸ்கூல்ல உண்டு எந்து இவருது பின்னாடி பக்கம் இந்த பக்கம் 6000 ஸ்கொயர் ஃபீட் கேஜிஎஃப் சொத்து. அவன் ஏமாத்தி என்ன பண்ணா, காப்பவுட் போட்டான். 8 முறை இடிச்சா. எவ்வளோ? 8 முறை வந்து டெமாலேஷன் இது இடிச்சா. டெமாலேஷன் 8 முறை டெமாலேஷன் பண்ண. நான் இறங்கி வந்துட்ட பிறகு
இப்ப கட்டிட்டு செட்டில்மெண்ட் ஆகிட்டு கட்டிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டான். எது? சுமதி ஜெயினி ஸ்கூலு. அப்புறம் ஆசிரியா இன்னைக்கெல்லாம் வீடு எம்எல்ஏ கொடுக்குறேன்றாங்க பாரு. அது தொங்கிக்கின்னு கஞ்சா அடிக்கிறவன், என்னப்பா உழுற ஸ்டேஜ்ல இருந்தவன், அவங்களுக்கெல்லாம் வந்து போயிட்டு தைரியமாயிடுச்சேன். நான் எவ்வளோ தைரியமாயிடுச்சு இன்னைக்கு லேஅவுட் பண்றேன்னா அதுக்கு இந்த வள்ளல் முனுசாமி தான் காரணம். யாரும் போயிட்டு நின்னாங்க வந்து தைரியமா ஒடிக்கல, தைரியமா பண்ணல. நாங்க இப்படி வந்துட்டோம். இப்போ ஏதோ நடக்குது, அது இதுல வரும் இல்லையா? அப்புறமா உருகம்பேட்டு 35 வார்டுலயும் இப்ப வரைக்கும் நான் பிரசிடண்டா இருந்து இப்போ நடக்கிற வேலை எல்லாமே நான் சாங்ஷன் பண்ணுது. எல்லா கவுன்சிலருங்க வாயில்லா பூச்சிங்க. ஒரு கவுன்சிலர் பேச மாட்டான். இந்த ரோடு யார் போட்டதுன்னா மேடம் எம்எல்ஏ போட்டாங்கன்னு. இல்ல எம்எல்ஏக்கு என்ன, முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கு பவர் ஜாஸ்தி. முனிசிபாலிட்டியில வந்து கிராண்ட் பண்ணா முனிசிபாலிட்டி கவுன்சிலர் தான், இதே பிரசிடென்ட் தான் சைன் பண்ணணும், கவுன்சில் தான் முடிவு எடுக்கணும். எல்லா 35 வார்டுலயும் 1 கோடி 1.25 கோடி 1.5 கோடி கொடுத்துருக்கேன். 1 கோடி 1.5 கோடி நான் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு கவுன்சிலர் கூட வள்ளல் கொடுத்தான்னு சொல்ல. அப்பா நீங்க நல்லா பாருங்க, அந்த பைலட்ஸ்ல இருந்து என்டிஎம் ஸ்கூல் வரைக்கும் எப்படி இருந்துச்சு ரோடு. இவர் வார்டுல, அப்புறமா அந்த பிரபு வார்டுல போட்டோம். இந்த வேஸ்ட் ஆபீஸ்ல இந்த ரோடு ஃபர்ஸ்ட் எப்போ சாங்ஷன் ஆயிடுச்சு, காங்கிரீட் ரோடு ஆயிடுச்சு. அந்த கவுன்சிலர் பண்ணி தூக்கி போயிட்டு காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துட்டாரு. இந்த ரோட நான் ஃபைட் பண்ணி தான் போட்டேன். உண்மையா போயில 5 மைன்ஸ் சாவம் ராஜேஷ் கேம்புக்கு போவோம். அந்த ராஜேஷ் கேம்ப்ல ரோடு சரியில்லைன்ட்டு ரோட்ல நின்று கில்லாடி 1 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணேன். எவ்வளோ? 1 கோடி சாங்ஷன் பண்ணேன். அதே மாதிரி உருகம்பேட்டில் நான் இது நம்ம ஸ்பின்ஸ்பெக்ஷன் போறதுக்கு முட்டியாலுக்கு போயிடுச்சு. அந்த முட்டியாலுக்கு போன அங்கே போயிட்டு நின்று பிரிட்ஜு கட்டி அதெல்லாம் பண்ணி நம்ம அதுக்கும் 1 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணேன் கவர்மெண்ட். இது மார்க்கெட் இது செப்பரேட்டா வச்சுக்கலாம். யாருன்னா வாதம் பண்ணனா என்கிட்ட வரட்டும். புல்லு மார்க்கெட்டை வந்து நான் அடிச்சேன். 159 கடை அடிச்ச கில்லாடி நான். அங்க வந்து எஸ்சிங்களும் அடிச்சோம். அந்த எஸ்சிங்களுக்கு என்ன மோசம் ஆச்சுன்னு செகண்ட் எபிசோட்ல சொல்றேன். எஸ்சிங்களுக்கு இனத்துக்கு மோசம் வந்துச்சு, அதுல இனத்துக்கு நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தேன்னு செகண்ட் சொல்றேன். இப்போ நான் இவ்வளோ வேலை செய்யறேன்னு எனக்கு சப்போர்ட் யாரு? நோ, மாண்புமிகு ரூபா சசிதரி எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ சப்போர்ட் இல்ல நான் செய்ய முடியுமா? நான் மாரியம்மா முன்னாடி வந்துட்டு முன்ன செஞ்சது நான் பின்னால மறக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டர்ம் வெரி குட் எம்எல்ஏ. ஆமாமா, ஃபர்ஸ்ட் இதே நாங்க வந்து உங்க கூட மீட்டிங் பண்றனால எங்க மேடம் நல்லா செய்யறாங்க, எங்க மேடம் இத்தே பண்ணாங்க, எங்க மேடம் மத்தே பண்ணு தானே உங்க கூட ஓட்டு வாங்கி 50,000 ஓட்டுல ஜெயிக்க வச்சா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டர்மெண்ட்ல எம்எல்ஏ யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. ஹார்ட் ஒர்க் பிஜேபி சர்க்கார் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை பண்ணிச்சு. எம்எல்ஏ மேடம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணதால தான் நானும் வந்து அந்த வேலையில செய்ய முடிஞ்சிச்சு. நான் போய் சொல்றதுக்காகதான் எம்எல்ஏ வந்து இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட வேலை வாங்கிக்கின்னு நல்ல பண்ணிட்டு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டர்ம் இது எபிசோட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டர்ம்ல வெரி குட் எம்எல்ஏ, ஒண்டர்ஃபுல் எம்எல்ஏ, ஹார்ட் ஒர்க்கர் எம்எல்ஏ. நம்ம ரூபா மேடம் ரொம்ப நல்ல வேலை பண்ணாங்க, எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் என்ன உன் வேலையை நீ பார், எம்எல்ஏவா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஊக்குவிச்சதுனாலதான் நாங்க இவ்வளவு பண்ணோம். அதெல்லாம் மறக்கக்கூடாது. பட் நான் இவ்வளவு பண்ணேன்னா இதுக்கு நான் எவ்வளவு எழுந்தேன் தெரியுமா? நான் இதே பெம்மல்ல ₹1.25 கொடுத்து கல்லு மண்ணு தூக்கணுவேன். அதே பெம்மல்ல லிப்ட் வச்சு ஒரு 3 அப்சர் கட்டினேன். போச்சு, நான் பிரசிடென்ட் ஆகணுன்றதுக்கோசரம் போச்சு கோடி கணக்குல. இதே வள்ளல் முனுசாமி மெட்ராஸ்ல போயிட்டு இது பெங்களூர்ல 5 கோடி என்னுடைய சைட்டுடைய வேல்யூ இன்னைக்கு எவ்வளோ? 5 கோடி. 5 கோடியை வித்தேன். அது வித்ததுனாலதான் 1 கோடி ரூபாய் போர் போட்டேன். 1 கோடி ரூபாய் இது பண்ண, 20 லட்சம் ரூபாய் அங்க பண்ண, 20 லட்சம் ரூபாய் அங்க பண்ண, இங்க 10 லட்சம் ரூபாய் பண்ண, இதுக்கு 20 லட்சம் ரூபாய் பண்ண, இந்த போருக்கு 1 கோடி ரூபாய் பண்ணி மார் தட்டினா 5 கோடி தாய. என்னுடைய சைட்டு 5 கோடி. ஆலாமரத்துல என் பொன்னாட்டிக்கு இந்த ரூம், என் பேரப்புள்ளிக்கு இந்த ரூம், எனக்கு இந்த ரூம் அப்படின்னு லிப்ட் கிப்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அந்த லிப்ட்ல யாராதே வெளியே வந்துட்டேன். இருக்கட்டும், மாரியம்மா என்னை கைவிட மாட்டேன். அந்த மாரியம்மா நான் இருந்ததோட நீங்க போய் நினைச்சுங்க மெயினா நினைச்சுங்க, ஒரு பென்னு பென்சில் எடுத்துனுவாங்க,
எதுக்கா நீ எவ்வளவு கோடி செலவு பண்ணிக்கிறேன்? 8 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். நான் பிரசிடென்ட் ஆகணும், ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு என் தலைவாயத்துல இருந்துச்சு. எவ்வளோ? 8 கோடி 8 கோடி ரூபாய் செலவு பண்ணமா. அந்த 8 கோடி அந்த நான் பிறந்த இடத்துல இந்த வாரண்ட் லைன்ல என்னென்ன பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு எப்படியே இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த புத்தி மாரியம்மா கொடுத்தா, இந்த முறை அங்க கொட்டடாப்பான்னு அந்த அம்மாவை புத்தி கொடுத்தா. என்ன செய்யுது? நான் நல்லா வந்து அதுக்கு டொனேஷன் கொடுக்குறது, இது டொனேஷன் விட்டு சத்தங்களை போச்சு, இதெல்லாம் விட்டு 8 கோடி ரூபாய் என் சொத்து போச்சு. போன வாரம் என் பொண்ணு வந்து அழுதுப்பா, நீ கண்ணு தச்சுனாப்பா அந்த சைட்டு இப்போ 5 கோடிக்கு போதுமாப்பா. நான் சொன்னேன், நான் 100 கோடி மகா நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன். 8 கோடி எப்படி போச்சு? எப்படி போச்சு இப்பதான் சொல்லுங்கிறேன். இதுக்கு 1 கோடி, அதுக்கு 1 கோடி, இதுக்கு 1 கோடி. என்ன முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆகணும்ல, கவுன்சிலர் எல்லாம் சும்மா ஓட் போட்டுறாங்களா? 8 கோடி டெவலப்மெண்ட்டுக்கு போச்சா இல்ல எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட்டுக்கும் போச்சு. நான் தான் சொல்றேன், பிரசிடென்ட் ஆகணும்னா நான் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன். பிரசிடென்ட் ஆகிறதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்தேன், இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன ஜெயில போறதுக்கு நீ பிளான் பண்ணிக்கிறியா? மாரியம்மா 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 முன்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ரோடு வரைக்கும் இம்மிடியேட்டா ரோடு போடணும். இந்த லைட்டை சீக்கிரமா ஓபன் பண்ண வைக்கணும். கழுப்புணர்ச்சி காரமா பண்ணக்கூடாது. இதுல என் பங்கு நிறைய இருக்குது. அது நிக்க வச்சுக்கிறாங்க. அது கழுப்புணர்ச்சி. நாம பிரசிடென்ட் நாள் போட்டு கொடுக்குற விடுமாமா கவுன்சிலர். இந்த மாதிரி அது ஒண்ணு. அப்புறம் தளபதி எஸ் ராஜேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ, அவர் வார்டுல நகரோத்னால வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு பார்க் அவர் காட்டுற இடத்துல நான் காட்டுற இடம் கூட அவர்கிட்ட கேட்டேன். 2 கோடி ரூபாய். இன்னும் இந்த நவரத்னா போர்ல நான் வந்து ஒரு முறை பிளாஸ்ட் பண்ண, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேலை ஆகல, வெட்டி ஆகலன்னு. அந்த நவரத்னா இதுல வந்து 2 கோடி ரூபாய் நம்ம தளபதி வார்டுல வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 2 கோடி அவருக்கு சார்டிபிகேஷன் ஆகிற இடத்துல அவரு, ஏன்னா முன்னாலே எம்எல்ஏ எல்லாத்துலயும் கிங், அவரு ஒன்றுல மாத்திரம் ஃபெயிலர். பேச்சுல கிங்கு, எஜுகேஷன்ல கிங்கு, எம்எல்ஏ கிங்கு, லஞ்சம் வாங்குறதுல ஃபெயிலர். லஞ்சம் வாங்குறதுல அவர் ஃபெயிலர். ஆனா லஞ்சம் வாங்குறது யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. நான் கூட லஞ்சம் வாங்காத, எனக்கு கூட யாரும் பிடிக்கிறது இல்ல. அந்த வார்டுல தளபதி வார்டுல 2 கோடி நிக்க வச்சுக்கிறான். அதே நவராத்திரில இருக்கிற ஒரு இன்ஜினியருங்க இந்த வார்டுல இருக்கிற அந்த வார்டுல இருக்கிறது அந்த வார்டுல கழுப்புணர்ச்சி காரணமா சேஞ்ச் பண்ணுகிறான். மகன்ல வரேன்டி, சீக்கிரம் வரேன். இது ஒரு 2 நிமிஷம். இது ஆச்சு. அது ஒண்ணு. 2வது ரியூட்டர்ஸ் லைன்ல 3 வருஷம் ஆச்சு பூஜை போட்டு. எம்எல்ஏ கிராண்ட். அது எல்லா ரோடு ஆயிடுச்சு, அந்த ரோடு ஆவாதுக்குது, ஜெல்லியாக்குது. நம்பர் 1 11th வார்டு, நம்பர் 2 15th வார்டுல 2 கோடி பார்க்கு. 3வது என்ட்ரிஸ்ல வந்து அந்த ரோடு. அதில் 5வது வார்டுல அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த ஸ்ட்ரைட் லைட்டு. அப்புறம் கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா பிரிட்ஜும் டிவிக்காரெல்லாம் போட்டாங்க, இதுல இருட்டுன்னு எல்லா பிரிட்ஜுக்கும் லைட் போட்டு வந்தேன். இவர் பிரிட்ஜுக்கு லைட்டை போடல, என் பிரிட்ஜுக்கு லைட் போடல. ஏன்னு சொல்லு, அது வந்து எபிசோட் நம்பர் 2ல சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம தாழ்த்தப்பட்ட ஜனத்துக்கு நான் இருக்கிற நேரத்துல 2000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன். நான் இறங்குனதுல இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பே கொடுக்கல. இந்த தாழ்த்தப்பட்ட ஜனனாக்கா நான் மதிக்கிறதே இல்லை. என்ன கூட ஏன் மதிக்கலன்னா நான் பறையா மாட்டுக்கறி தோன்றுவேன். நான் இந்த ரிசர்வ் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்எல்ஏ நின்னாலும் மாட்டுக்கறி துண்ணும், கவுன்சிலர் நின்னாலும் மாட்டுக்கறி துண்ணும். ஏன்னா நம்ம தாழ்த்தப்பட்டவங்க, ஐகேஸ்காரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நம்ம சப்போர்ட் பண்றாங்க. உங்க பாயசினி துண்டா, மரிசினா துண்டா அப்படின்றாங்க. அவங்க கூட ஆட்டுக்கறி சாப்பிடுறாங்க. நம்ம அந்த காலத்துல இருந்து வந்துச்சு. இந்த ஏழைப்பட்டவன் ஸ்காலர்ஷிப் எங்க இருக்குது? பைசா நான் சாங்ஷன் பண்ணுவேன், ஏன் கொடுக்கல? அதுல வந்து கமிஷன் கிடைக்கிறது இல்ல. ஸ்காலர்ஷிப் கொடுத்தாக்கா கமிஷன் கிடைக்கிறது இல்ல, அதனால வந்து அது கொடுக்கல. இந்த 3 வருஷமா நிறுத்திட்டாச்சு. இந்த வேலை ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், அப்புறமா இந்த வேலைக்கு 3 வேலை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து, நீ இதெல்லாம் வந்து இந்த கெடு வைக்கிறேன், அதுக்குள்ள ஆகலன்னு சொன்னா நான் தர்ணா பண்றணும், இல்ல சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கணும், வேற என்னென்ன பண்றணும், என்னுடைய வள்ளல் பிளாஸ்ட் வந்து அன்னைக்கு காட்ட போறேன். அன்னைக்கு
நான் கமிஷனர் வந்து இருக்கு. அதே மாதிரி முனிசிபாலிட்டியில வந்து நம்ம சசின்ட்டு ஒரு ஏழை, அவன் பாவம், இது ஒரு கிளர்க்கு, இந்த 24.1 இந்த ஏழைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. நான் 10,000 வந்து டிஸ்ட்ரிக்ட்லயே எல்லாத்தோட ஜாஸ்தி 1300 பேருக்கு நான் 10,000 வாங்கி கொடுத்தேன். அந்த 10,000 கட்டினா 20,000 கட்டினா 40,000 சொல்லிட்டு என் பீரியட்ல தான் வந்தது. இப்ப கமிஷனர் வந்து பெருசா சொல்லுங்கிறான், எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். 3 ஸ்காலர்ஷிப் கொடுறா. ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து 10 கோடி வருதுன்னா அதுல 24.1 இவ்வளவு போனோம், 2.5 இவ்வளவு போனோம், 7.5 இவ்வளவு போனோம், ஒதுக்கிட்டு தான் பண்ணோம். இப்ப அப்படியெல்லாம் இல்ல. அந்த 10 கோடிக்கு டெண்டர். அது எபிசோடு நம்பர் 2, பாகுபலி 2, சிங்கம் 2ல நான் வந்து கேஜிஎஃப் அதிர்ற மாதிரி சொல்றேன். என்னென்ன போகஸ் நடக்குது இங்க, என்னென்ன மாதிரி எதுல கமிஷனு, இது உண்மையா பொய்யான்னு கற்பூரம் ஏத்தி கேன்ல ஏத்தி உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் வச்சு இப்ப நான் எப்படி உண்மையை வந்து கடவுள்கிட்ட சேர்த்தணும், அந்த மாதிரி என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணணும். நான் பண்ணலன்னு சத்தியம் பண்ணணும். எவ்வளவு கொல்ல போயிடுக்குதுன்னு சொல்லிட்டு செகண்ட் எபிசோட் அதுல வந்து நான் இவ்வளவு சொல்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இவங்களெல்லாம் நான் கொஞ்சம் தான் பேசலாம்னு நினைச்சேன். உங்களை பார்த்த உடனே ஆவேசத்தில் நிறைய பேசிட்டேன். என் தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கிடந்த வணக்கம். அதை விட இந்த பத்திரிகை நண்பர்கள் என் மேல வச்சுக்கிற பாசம், என்னை வளர்த்து விட்டுவங்க அவங்க தான். ஏன்னா நான் நியாயமானுக்கிறவன், கெட்டவனை வளர்க்கறதில்ல அவங்க. நான் நியாயமாக்குறவன், நல்லவன் சொல்லிட்டு என்னை வளர்த்து விட்டுங்க. இந்த மாத்தியம மித்திரருக்கும் அவங்களுக்கும் என் அன்பான நன்மை இது வணக்கத்தை. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertsonpet. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145.